நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பாதிச்ச பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட மாரி செல்வராஜ கொஞ்சம் பேர் விமர்சித்துட்டு வந்த நிலையில அதற்கு அவரு சூசகமா பதிலடி கொடுத்திருக்காரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கனமழை வெளுத்து வாங்கிருச்சு. விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால நிறைய பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சதுதான் இந்த ஒரு பெருவெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திடீர் வெள்ளத்தால மக்களோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. வெள்ளத்துல சிக்கினவங்களை மீட்கிற பணியும் ரொம்பவே சீக்கிரமாவே நடந்துட்டு வந்தது. இந்த மீட்பு நடவடிக்கைகள்ல திரைப்பட டைரக்டர் மாரி செல்வராஜும் களமிறங்கியிருக்காரு. அவரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றதால அவரை கூப்பிட்டுக்கிட்டு வெள்ளம் பாதிச்ச பகுதிகளை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டாரு. இதை அடுத்து படகுகள் உதவியோட கிராம பகுதிகளில் சிக்கி இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களை மீட்டதா மாரி செல்வராஜ் தன்னோட எக்ஸ் பக்கத்துல நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. பொதுவா இத்தகைய மீட்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு பாராட்டுகள் தான் கிடைக்கும். ஆனா மாரி செல்வராஜன் நிறைய பேர் விமர்சித்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் உதயநிதி கூட சேர்ந்து வெள்ளம் பாதிச்ச பகுதிகளுக்கு போனதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் விமர்சித்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதனால மாரி செல்வராஜ் திமுகவுல பதவியை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜுக்கு ஆதரவு குரல்களும் இன்னொரு பக்கம் எழுந்துச்சு. அந்த வகையில விசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷனவாஸ் தன்னோட எக்ஸ் பேஜில் போட்டிருக்க போஸ்ட்ல வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லியும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வீடியோ வெளியிட்ட விசால் போராளியாக்கப்பட்டாரு. ஊரை வெள்ளத்துல மூழ்கிருச்சுன்னு சொல்லி களத்துக்கே போய் உதவி பண்ண மாரி செல்வராஜ் இப்போ கோமாளியா சித்தரிக்கப்படுறாரு. வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில டைரக்டர் மாரி செல்வராஜே தன்னை விமர்சனம் பண்ணவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. இது பத்தி அவர் போட்டிருக்க சூசக போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கலையும் என் கடமையும் நான் யாரு அப்படின்றது நிரூபிக்கிறது இல்ல, நீங்க யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த ஊர் பக்கத்துல வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுற போட்டோவோட போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த நெத்தியடி ரிப்ளே வைரல் ஆயிட்டு வருது இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா.